guys, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 13க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். அரசின் உரையை புறக்கணித்தார் ஆளுநர். ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரே ஒரு திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நோட் பண்ணுங்கள். பிணியின்மை செல்வம் வினைவிற்பம் எய்மம் அணியன்ப நாட்டிற்கு வைந்து அப்படின்றாங்க. அப்படின்னா மக்களுக்கு நோயற்ற வாழ்வும் விளைச்சல் மிகுதியாக இருக்கணும், பொருளாதார வளம் இருக்கணும், இன்ப நிலை இருக்கணும், உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அழகு என்று சொல்லியிருக்காரு ஆளுநர். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆளுநர் அதை வாசிச்சுட்டு போயிட்டார். அவ்வளோதான். நம்ம டிஎன்பிசி சொல்லிட்டா அந்த திருக்குறள் மட்டும் படிங்க, வேறு எதுவும் தேவையில்லை. பாருங்கள், உண்மையாக ஒரு ராஜதந்திரி தாங்க நம்ம ஜெய்சங்கர். இந்த இடத்துல நான் ஜெய்சங்கரை மட்டும்தான் பாராட்டுவேன். நினச்சிக்கோங்களேன், நம்ப மாட்டீங்க. 8 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. அந்த ஆயுள் தண்டனையை என்ன பண்ணுறாரு, ரத்து பண்ணி நம்ம 7 கிட்டத்தட்ட 8 இந்தியர்களையும் நாடு கூட்டணுன்ட்டார். அதில் 7 பேர் உள்ளே வந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பாருங்கள், ஒரு நல்ல விஷயம் தானே. உண்மையாகவே அந்த நாட்டிலாம் போய் மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ரோஜ்கார் மேளா திட்டத்தில் 191 பேருக்கு பணி ஆணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் இளைஞர்கள் அதிக அளவு வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ரோஜ்கார் மேளா. அந்த வேலைவாய்ப்பு திருவிழா பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் முக்கியமாக மத்திய அரசு எந்த பணி நியமனம்னாலும் இந்த திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ரோஜ்கார் மேளான்றது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புன்னு ஞாபகம் வச்சுங்க. எப்போ தொடங்கப்பட்டது ஞாபகம் வச்சுங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம். இதை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம், சரிங்களா. இந்த நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் உலகளவையாக பார்த்திங்கன்னா உலக அறிவை தெரிய செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம். இதை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றியும் ஒரு ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவும். நெக்ஸ்ட்டு மீதி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். புதுமை பெண் திட்டம், கல்லூரியில் சேரும் மாணவியரின் எண்ணிக்கை அதிகரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருதுங்க. அது திட்டம் பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே எவ்வளோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 1000 ரூபா மாதம் கொடுத்துட்ருக்காங்கன்றதையும் சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் யாருன்னா தமிழ்நாடு தான். சார், இவங்களை தொடர்ந்து யார் சார் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலம் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். அடுத்தது, மக்களை தேடி மருத்துவத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.07 கோடி மக்கள் பயனடைந்ததாக கூறப்படுகிறது. நெக்ஸ்ட்டு இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வேண்டாம். இது பாருங்கள், போலிகளை புறக்கணிப்போம் சொல்லியிருக்காங்க. உண்மையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், விளம்பரம் பார்த்து எதுலேயுமே என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக உணவில் கலப்படம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக 1954ஆம் ஆண்டு உணவு கலப்பட சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ நோட் பண்ணுங்கள். 1954ஆம் ஆண்டு உணவு கலப்பட சட்டம். 2006ஆம் ஆண்டு உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் இயற்றப்பட்டது 2006. அதே மாதிரி இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 272 படி கலப்பட உணவுப் பொருட்கள் விற்பனை செய்பவருக்கு தற்போது 6 மாத சிறை தண்டனையும் அல்லது ரூபாய் 1000 அபராதம் இரண்டும் விதிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ யாருன்னா உணவுப் பொருட்களில் கலப்படம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தண்டனை சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் உதவும். அடுத்தது, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நீங்கள் எதை எண்ணாலும் உயர்ந்த எண்ணமாக தான் இருக்கணும். உங்களுடைய எண்ணம் உயர்ந்தாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வெற்றியும் உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி திருக்குறள் பற்றி அது ஷார்ட்டாகவே தெளிவுரையை முடிச்சுப்போமே. அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேண்டாம், இதுவும் வேண்டாம். இங்கே பாருங்கள், காங்கிரஸ் அரசை விட 1.5 மடங்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ள பாஜக அரசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம், இது ஸ்கிப் பண்ணிங்க. இது ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், சமீப காலத்தில் இலங்கை மொரிஷியஸ் 2 நாடுகளும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, UPI சேவையை தொடங்கியிருக்காங்க. என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்கு போனால் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி காசு அமுச்சிக்கலாங்க. சார், அவங்க பணத்தை அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிடலாம், காசு அனுப்பிச்சிட்டு நம்ம சுற்றுலா மூலமாகவும் இதன் மூலமாக என்ன இருக்கும், அவங்களுடைய சுற்றுலாவும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தொடங்கியிருக்காங்க. அப்போ UPI சேவையை தொடங்கிய 2 நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை மொரிஷியஸ்ன்னு நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அபுதாபியில் முதல் இந்து கோவிலை நாளை திறந்து வைக்கிறார். போயிட்டார் நம்ம பிரதமர். போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மாநாட்டை கலந்துக்க போகிறாரு. உலக அரசாங்க மாநாடு 2024. அதில் போயிட்டு முதலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஏக்கர் நினைக்கிறேன். ஐ திங்க் 14, அதுக்கும் மேலே இருக்குங்க. 14 ஏக்கர் மேலே தான் இருக்குது. ஆமாம், எஸ்.
அதுக்கும் மேலே வச்சு 27 ஏக்கருங்க சாரிங்க 27 ஏக்கரில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்க. எல்லா சாமியுமே இருக்கும் அந்த கோயிலில். நல்ல விஷயந்தான். காசு இருந்தால் போயிட்டு வந்துடுங்க. 7 முறை போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். எதிர்க்கட்சி வரிசையில் அமைவும் இது வேண்டாம். இது முக்கியங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1056 கோடியில் சாலை பணிகள்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரே ஒரு கேள்வி கேட்க போகிறேன் பாருங்களேன். என்ன சார் டிஎன்பிசி ரிலேட்டடாக நகர்ப்புற சாலைகள் வச்சு ஒரு கேள்வியா? கண்டிப்பாக இருக்குது. இங்கே என்னென்னா டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை இது எல்லாமே தங்க நாற்கார சாலை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க போகிறாங்க. அப்போ தங்க நாற்கார சாலை அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு அதனுடைய மொத்த கிலோமீட்டர் கேட்குறேங்க. மொத்த கிலோமீட்டர் என்ன? இந்த சென்டரில் வரும் பார்த்திங்களா, இந்த கிலோமீட்டர்னா இது கிலோமீட்டர்னா இது கிலோமீட்டர்னா இது கிலோமீட்டர்னு கேட்காம இது மொத்த கிலோமீட்டர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். 2 கேள்வி தான், திருப்பி கவனிங்க. தங்க நாற்கார சாலை திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, 2வது அதனுடைய மொத்த நீளம் என்னன்றதை கேட்குறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.